ஃப்ரண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஹவுஸ் குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே கோயிலுக்கு போறது நம்மளோட வழக்கங்க. அந்த மாதிரி ஒரு பணக்காரர் அவரோட வீட்லயே தெய்வ சிலைய வச்சு வணங்கணும்னு சொல்லிட்டு அவரோட ரொம்ப நாள் கனவாம். அதனால ஒரு நாள் சிற்பி செதுக்கிறவங்கள தேடி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த சிற்பி செதுக்கிறவர் அழகான பெண் சிலைய செதுக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டு இவ்வளோ அழகா செதுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு. ரசிச்சுட்டே இருந்ததும் 2 சிற்பியும் ஒரே மாரி இருந்திருக்கு. அதனால அந்த பணக்காரர் சிற்பி கிட்ட கேட்குறாங்க. "ஏன் 2 சிலையும் ஒரே மாரி செதுக்கி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுமே அந்த சிற்பி சொல்றாரு, "ஆனா ஒரு சிற்பியோட மூக்கு மேல ஒரு கீறல் இருக்குது" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? அப்படி எனக்கு எதுவும் தெரியலையே. அழகா தானே இருக்கு. நல்லா ரசிச்சுட்டு இருக்கேன் இந்த சிலைகள பார்த்து" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொல்றார். அதுக்கு அந்த சிற்பிக்காரர் சொல்றார், "இல்ல இல்ல, நல்லா பாருங்க. அந்த மூக்கு மேல ஒரு கீறல் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுமே அவரும் பார்த்து, "ஆமா ஆமா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "அப்படி அந்த கீறல் இருந்தாலும் கோயில் உச்சியில தானே நீங்க வைக்க போறீங்க. யாருக்கு அந்த கீறல் தெரிய போகுது? ஏன் இன்னொரு சிற்பிய நீங்க செதுக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாம" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பணக்காரர் சிற்பி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு சிற்பி சொல்றாரு, "எனக்கு தெரியும் அந்த சிலையோட மூக்கு மேல ஒரு கீறல் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அந்த வழியில போயிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மன திருப்தியே இருக்காது. நான் அப்படி அந்த கீறல் இருக்கிற சிலைய நான் வச்சிட்டுனா எனக்கு மனசு கேட்காது" அப்படின்னு அவ்வளோ அழகா அந்த சிற்பி சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அடுத்தவர்கள் பாராட்டுறதுக்காக நம்ம வேலை செய்யல, நம்மளோட மன திருப்திக்காக வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு அந்த சிற்பி அவ்வளோ அழகா அவர்கிட்ட சொன்னார் அந்த பணக்காரர்கிட்ட. உடனே அந்த சிற்பி சொன்னதை கேட்ட பணக்காரர், "ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். நான் கூட என்னவோ நினைச்சேன். நீ அந்த சிலையும் அவ்வளோ அழகா செதுக்குற. அதே மாதிரி உன்னோட பேச்சும் எனக்கு அவ்வளோ அழகா பிடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு அந்த பணக்காரர் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த சிற்பி கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி தாங்க மத்தவங்க நம்மள பாராட்டுவாங்க, அதனால நம்ம இந்த வேலை செய்யணும், அதனால அந்த வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. நம்மளோட மன திருப்திக்காக நம்ம செய்யணுங்க. இதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வேற ஒரு குட்டி ஸ்டோரியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசல்யா.